திமுகவை வெகு எளிதாக, கடுமையாக கூட இருக்கும், நன்றி மறந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுது அந்த கட்சிக்கு மேலே எந்தவித விமர்சனம் வைக்காமல் கிட்டத்தட்ட இது வரட்டும், இவர்கள் நம்மகிட்ட தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிக்காமல் இருந்த கட்சியில் அதிமுக பாஜக ஒன்று. இது ஒன்று. விஜய் நேற்று தான் இதுவரையிலும் நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் நிலைப்பாடை சொல்லுங்கள். இவர் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார், டெல்லி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார், தொடர்ந்து 3 தடவை நடத்துகிறார். இவருக்கு பிரச்சனை கரூர் பிரச்சனையில் இவர் பதுங்கி இருந்த பொழுது, வீட்டில் மௌன புரட்சி பண்ணி கொண்டிருந்த பொழுது இவர் பயந்து போய் நாடியது பாஜகவை, டெல்லி மேலிடத்தை. இவர்கிட்ட பேசும்போது 3-4 சுற்றுகள் பேச்சுவார்த்தை கூட்டணியோடு சேர்ந்து நடந்தது. அதனுடைய விளைவு இவருக்கு சாதகமாக இவர் கேட்ட சிபிஐ விசாரணையும் கிடைத்தது.